Good evening, Bilal. Good evening. Good evening, sir. Good evening, sir. Good evening. Good evening, sir. Good evening, sir. இருபது கேள்வி பார்த்தாங்க 21வது கேள்வி. வெப்பமான வறண்ட மற்றும் வெயில் நிறைந்த காலநிலையில் சூரியனின் புற ஊதா கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள நைதரசன் ஆக்சைடு மற்றும் எளிதில் ஆவியாகும் சேதன சேர்வைகளுடன் தாக்கம் புரியும் போது என்ன உருவாகின்றது? ஒளி ரசாயன தூமம். ஒளி ரசாயன தூமம் உருவாகின்றது. ஒளி ரசாயன தூமம். இந்த ஒளி ரசாயன தூமத்தின் விளைவாக ஒரு மூடுபனி மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும், சுவாச நோய்கள் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கும். அடுத்தது படத்தில் காட்டப்பட்டுள்ள அமைப்பானது மின் கடத்துதிறனை பரிசோதிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. பின்வரும் கூற்றுகளில் சரியானது கேட்டு கிடக்கு. மின் பகுபொருள் அமிலத்தன்மை இல்லாததால் மின்குமிழ் ஒளிர்வதில் HCl என்று வந்திருக்கு. அப்ப HCl நீர்க்கரைசல் நிலை. HCl நீர்க்கரைசல் நிலையில H+ அயனாகவும் Cl- அயனாகவும் பிரிகை அடைந்திருக்கும். ஆகவே அது மின்னை கடத்தும் ஆற்றல் கொண்டது. மின்னை நன்றாக கடத்தக்கூடியது. HCl ஒரு வண்ணமிலம் முற்றாக அயனாக்கம் அடைந்து ஒரு மின் பகுபொருளாக தொழிற்படும். HCl ஒரு வண்ணமிலம் மற்றும் அது கடத்தலுக்கு அயன்களை வழங்குகின்றது. எனவே மின்குமிழ் ஒளிர்கின்றது. சரி, இரண்டாவதை சரி. அடுத்த 23வது வினாவை பாருங்கள். தூய வழி உயரமான தாவரம் தூய வழி குட்டையான தாவரத்துடன் இனக்கலப்பு செய்யப்படும் போது F2 தலைமுறையின் உயரமான மற்றும் குட்டையான தாவரம். F2 தலைமுறையின் உயரமான குட்டையான தாவரங்கள் கேட்டு கிடக்கும். தாய்வழி தாவரங்கள் டி ஸ்மால் டி என்ற இதுல இருந்து வாரதும் இதுல இருந்து வாரது கேபிட்டல் டி, இதுல இருந்து வாரது ஸ்மால் டி. இந்த ரெண்டும் சேர்ந்து சென்று சொன்னால் எங்களுக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி. இது வந்து F1 சந்ததி. இந்த அமைப்பை கொண்ட தாவரங்களை வந்து திருப்பி இனக்கலப்பு செய்யும் போது எங்களுக்கு F2 சந்ததி கிடைக்க போதும். அப்ப இது கேபிட்டல் டி ஸ்மால் டி என்று பிரியும். இதையும் கேபிட்டல் டி ஸ்மால் டி என்று பிரியும். இதுவும் சேர்ந்தால் கேபிட்டல் டி கேபிட்டல் டி. இதுவும் சேர்ந்தால் கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதுவும் சேர்ந்தால் கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதுவும் சேர்ந்தால் ஸ்மால் டி. இதுல எங்களுக்கு 3 தாவரங்கள் உயரமான தாவரங்களும் ஒரு தாவரம் குட்டையான தாவரம் கிடைக்க போகுது. F2 சந்ததியில் இது F1 சந்ததி, இது F2 சந்ததி. 3க்கு 1 என்ற விகிதத்தில் வரப்போகுது. தரப்பட்ட மூலங்களில் தாக்க வீதம் அதிகரிக்கும் வரிசை. தாக்க வீதத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் பொன், பிளாட்டினம், வெள்ளி, பாதரசம், செப்பு, இதரசன், ஈயம், வெள்ளியம்,
இரும்பு, நாகம், அலுமினியம், மெக்னீசியம், கால்சியம், சோடியம், பொட்டாசியம். இதுதான் தாக்க விகிதத்துடன் அதிகரிக்கிற ஒழுங்கு, அதிகரிக்க வரிசை. தரப்பட்ட மூலகங்கள் நாகம், இரும்பு, மெக்னீசியம், சோடியம். நாகம், இரும்பு, மெக்னீசியம், சோடியம். தாக்க வீதம் அதிகரிக்கிற வரிசை. நாகத்தை விட இரும்பின் தாக்க வீதம் கூட, இரும்பை விட மெக்னீசியத்துக்கு கூட மாறுகிறோம். இரும்பை விட நாகத்துக்கு கூட, நாகத்தை விட மெக்னீசியத்துக்கு தாக்க வீதம் கூட, மெக்னீசியத்தை விட சோடியத்துக்கு தாக்க வீதம் கூட. இரும்பு, நாகம், மெக்னீசியம், சோடியம். எத்தனையாவது? நான்காவது விடை. நான்காவது விடை. இரும்பை விட நாகத்துக்கு தாக்க வீதம் அதிகம். நாகத்தை விட மெக்னீசியத்தினுடைய தாக்க வீதம் அதிகம். மெக்னீசியத்தை விட சோடியத்தினுடைய தாக்க வீதம் அதிகம். ரைட். ஒற்றை குருதி சுற்றோட்டம், இரட்டை குருதி சுற்றோட்ட கட்டமைப்புகள் காட்டப்பட்டிருக்கு. அருகில் உள்ள மீன் மற்றும் மனிதர்கள் இரத்த ஓட்டத்தை காட்டுகின்றன. மீன்களின் இரத்த ஓட்டம் மனிதர்களின் இரத்த ஓட்டத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது? இதுல மீன்களை பொறுத்தவரை இது ஒற்றை குருதி சுற்றோட்டம். இது இரட்டை குருதி சுற்றோட்டம். மீன்களுக்கு பெரிய இதயங்கள் உள்ளன. மீன்கள் ஒற்றை குருதி சுற்றோட்டம் உடையன. இரண்டாவது விட சரியான விடை. இரண்டாவது விடையே சரியான விடையாக இருக்கு. ரைட். இருபத்தி ஆறாவது வினாவை பாருங்க. காட்டப்பட்டுள்ள கதிர்வரி படத்தில் படுகோணம் மற்றும் தெறிகோணம் இவ்வளவு 35 பாகை என்று சொன்னால் இவ்வளவும் 5 55 பாகை. இதுல அம்புக்குறிய வச்சுக்கொண்டு பாக்கல இந்த கதிர் இப்படி பட்டு இப்படி தெறிக்குது. இது படுகதிர், இது தெறிகதிர், இது படுகோணம், படுகதிர், இது செவ்வன், இது செவ்வன், இது படுகோணம், இது தெறிகோணம். ஒளித்தரிப்பு விதியின்படி படுகோணமும் தெறிகோணமும் சமன். ஒளித்தரிப்பு விதியப்படி படுகோணமும் தெறிகோணமும் சமன். இது 35 பாகை என்று சொன்னால் இவ்வளவும் 55 பாகை. இது 55 என்று சொன்னால் தெறிகோணமும் 55. ஒளித்தரிப்பு விதிப்படி படுகோணம் சமன் தெறிகோணம். ஒளித்தரிப்பு விதியின்படி படுகோணம் சமன் தெறிகோணம். அப்ப ரெண்டுமே 55. மனித உடலில் பித்தம். பித்தத்தை பொறுத்தவரை பித்தம் உருவாகிற இடம் ஈரல். ஈரல்ல உற்பத்தி செய்யப்படும் பித்தம். வெளிப்பட்ட உணவுகளை எண்ணெய் சிறுகோளங்களாக உடைத்து மேற்பரப்பை அதிகரிக்கிறார். அதன் வேலை.
அடுத்து பாருங்க, இன்சுலின் ஹோமோனை சுரக்கும் சதை கலங்களின் பெயர்கள். ஒரு சீர்திர நிலையில குளுக்கோஸ் சீராக்கம். ஒரு சீர்திர நிலையில வந்து குளுக்கோஸ் சீராக்கம். குருதியில குளுக்கோஸின் மட்டம் உத்தம மட்டத்திலேயும் அதிகமாக இருந்துச்சு என்று சொன்னால் குளுக்கோஸின் மீது இன்சுலின் சுரக்கப்பட்டு அது கிளைக்கோஜனாக மாற்றப்படும். இந்த கிளைக்கோஜன் வந்து திருப்பி குளுக்கோன் சுரக்கப்பட்டு குளுக்கோஸாக மாற்றப்படும். இதுல இன்சுலினை சுரக்கிறது சதையில காணப்படுற இலங்கான் சிறுதீவுகள்ல இருக்கிற பீட்டா கிழங்கு. சதையில இருக்கிற இலங்கான் சிறுதீவுகள்ல காணப்படுற பீட்டா கிழங்கள்லாம் என்ன செய்யப்படும் சொன்னா இன்சுலினை சுரக்க போது அல்பா கிழங்குகள் வந்து குளுக்கோனை சுரக்க போகுது. பீட்டா கிழங்குகள் வந்து இன்சுலினையும் அல்பா கிழங்குகள் வந்து குளுக்கோனையும் சுரக்க போகுது. அடுத்த கலச்சுவாசம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. கலச்சுவாசம் இவங்க உடல்ல வந்து 2 விதமான சுவாச செயல்முறை இருக்குது. காற்று சுவாசம், காற்றின்றிய சுவாசம். இந்த சுவாசத்தை பொறுத்தவரை சுவாசம் என்றது உடலினுள் சக்தி உற்பத்தி செய்யப்படுற செயற்பாட்டுக்கு பேர் தான் சுவாசம். அங்கிகளின் உடல்ல சக்தி உற்பத்தி செய்யப்படுற செயற்பாட்டுக்கு பேர் தான் சுவாசம். இந்த சுவாசத்தின் பொறுத்தவரையில இந்த சுவாசம் நடக்கிற கலப்புண்ணங்கம் வந்து இளைமணி. சுவாசம் நடக்கிற கலப்புண்ணங்கம் வந்து இளைமணி. ரைட். இப்ப இங்க என்ன நடக்க போன்னு சொன்னால் காற்று சுவாசம், காற்றின்றிய சுவாசம் நடக்கும். காற்று சுவாசத்தின் போது பெருமளவான சக்தி விடுவிக்கப்படும். காற்றின்றிய சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படுற அளவு சக்தி உற்பத்தி குறைவாக இருக்கும். கலச்சுவாசத்தின் போது என்ன நடக்குன்னு சொன்னால் குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து தகனம் அடைந்து கார்பனீர் ஆக்சைடு வாயுவையும் நீரையும் ஏடிபி என்று சொல்லப்படுற சக்தியையும் உற்பத்தி செய்ய போகும். ஏடிபி அடினோசின் முப்பாஸ்பேட் என்று சொல்லப்படுற சக்தி உற்பத்தி நடக்க போகுது. கலச்சுவாசம் பற்றி பின்வருவனவற்றில் எது சரியானது? இங்கு ஏடிபி உற்பத்தி நிகழ்கின்றது சரி. அதே சரியாதான் டவுட் இருந்தாக்கா கூட சும்மா இருக்கக்கூடாது. சரி, ஒரு கார் 5 மீட்டர் செகண்ட் -1 எனும் சீரான வேகத்தில் 2 செகண்ட் பயணித்தது. பின்னர் 3 செகண்ட்களுக்கு 4 மீட்டர் செகண்ட் -1 வேகத்திற்கு ஆர்முடுக விடப்படுகிறது. கார் எவ்வளவு தூரம் பயணிக்கிறது? ரைட். 5 மீட்டர் செகண்ட் -1 சீரான வேகத்தில் 2 செகண்ட் பயணித்து சீரான வேகத்தில் பயணித்து என்று சொன்னால் இடப்பெயர்ச்சி சமன் வேகம் தர நேரம். வேகம் 5, நேரம் 2, 10 மீட்டர் 2 வரப்போகுது. பயணித்த தூரம் 10 மீட்டர். அப்ப 5 மீட்டர் செகண்ட் -1 சீரான வேகத்தில் பயணித்து பின்னர் 3 செகண்ட்களுக்குள் 4 மீட்டர் செகண்ட் -1 வேகத்திற்கு ஆர்முடுக விடப்படுகிறது.
3 செகண்ட்களுக்கு அந்த குள்ளண்டு வராது 3 செகண்ட்களுக்கு ரைட். இதை நாங்கள் எப்படி கேட்கணும் என்ன? முதல் 2 செகண்டுக்கு சீரான வேகத்துல பயணிக்குது. இன்னொரு 3 செகண்டுக்கு சொன்னா 5 செகண்ட் என்ன செய்யுது? வேகத்தை கூட்டுது. சரி, ஓஹோஹோ 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்திற்கு மாறுமுடுனா ஏற்கனவே 5ல போகுது, பிறகு என்னண்டு 4 வேகத்தை குறைக்குதில்ல, அமர்முடுக்குதல் வரும். இப்படி வரப்போகுது, இப்படி கொண்டு வர 5ல இருந்து 4க்கு வர. இது 4, இது 5. ரைட். இதுல வந்து எங்களுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று இப்ப இதை காணலாம். இந்த தூரத்தை கண்டம் என்றால் 5 தர 2 இவ்வளவு 10 மீட்டர். இதுல ஒரு சரிவகம் இருக்குது, இதுல ஒரு சரிவகம் இருக்குது. அதுல இதர சமாந்தர பக்கம் 4, இது 9, இவ்வளவு 5, இவ்வளவு 4, அப்ப 9. அதுல செங்குத்து வந்து 3, 2, இது 5 3, 27 கீழ் 2 சுருக்கினால் 1 3.5 10 23.5 மீட்டர் ரெண்டு வரும். ஒரு விடயம் இல்லை இதுல. 23.5 மீட்டர் ரெண்டு வரும். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல பிள்ளையால் இருக்கு. ஒரு கார் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் சீரான வேகத்தில் 2 செகண்ட் பயணித்து பின்னர் 3 செகண்டுக்கு 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்திற்கு 6 முடுக்க விடப்படுகிறது என்றதே பிள்ளைகிறது. ரைட். 5ல இருந்து வேகம் வந்து 4ஆகுதுன்னா சொன்னா வேகம் குறையுது. ரைட். எடுத்தது கடிய மாத்தி செய்த மனுஷனா 23.5 வருமா? 23.5 மீட்டர் ரெண்டு வரும். பாருங்கள், ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில் இடைவெளி இருப்பது ஏன் என்பதை பின்வருவனவற்றுள் விட. என்ன வெப்பமான நாட்கள்ல வந்து தண்டவாளங்கள் வந்து என்ன செய்யப்போது? விரிவடையும். அந்த அடுத்தடுத்த தண்டவாளங்கள் வந்து நெருக்கமாக வச்சிருந்தோம்னு சொன்னால் அந்த விரிவடைகிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டோம். ரைட். அப்ப சின்ன சின்ன இடைவெளிகள் வச்சோம்னு சொன்ன நடக்க போதும். இதுல வந்து அந்த வெப்பமான நாட்கள்ல வந்து தண்டவாளங்கள் விரிகிறதுக்கு அனுமதிக்கிறதுக்காகத்தான் அந்த இடைவெளிகள் வைக்கப்பட்டிருக்கு. வெப்பமான நாட்களில் தண்டவாளங்களுக்கு இடையில் விரிவாக்கத்தை அனுமதித்தல் என்றது சரியான விடையா இருக்கு. அடுத்தது, அருகில் காட்டப்பட்ட படத்தின் ஏ என்னன்னு கேட்டுக்கிறேன். ஏபிசி இதை சொல்றது நுகர்வலகு. பெட்டியில இதை சொல்ற நுகர்வலகு.
ரைட். ஒரு நுகர் வலகு. முதலாவதா இருக்கிறது மெயின் சுவிட்ச். இந்த பி என்றது மெயின். அடுத்த ட்ரிப். அடுத்த ட்ரிப் சுவிட்ச். அடுத்தது வந்து எம்சிபி. எம்சிபி மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது நுகர் வலகு. சார் பெரம்பட் பெட்டி என்ன சொல்றது? டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வந்து அது பழைய அந்த எப்படி இல்லாமல் பழைய காலத்துல வீட்டை மின் இணைப்பு செய்திருப்பினால் மெயின் மெயின் சுவிட்ச் தனியே இருக்கும், ட்ரிப் சுவிட்ச் தனியே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இருக்கும் பெரம்பல் பட்டி. அதாவது இந்த குளத்தையும் மட்டும் வச்சிருக்கும். பழைய கால வீட்டு மின் சுற்றுகள்ல இருக்கும். இப்ப வந்து ஃபுல்லா எல்லாமே சேர்த்து இருக்கிறது. அதை சொல்றது நுகர் வலகு சொல்றது. பெரம்பல் பட்டி என்ற தனியா அந்த இது மட்டும் இருக்கும், எம்சிபி மட்டும் இருக்கும் அதுல. அடுத்த 33வது வினாவை பாருங்கள். தரப்பட்டுள்ளவற்றில் சரியானது. இது வடக்கு தெற்கு, வடக்கில இருந்து தெற்கு நோக்கின திசையில காந்தப்புலம் இருக்க போது மின்னோட்டம் வந்து இந்த திசையில ஓடுறத காட்டி இருக்குது. இதுல வந்து இயக்க திசை. இயக்க திசையை நாங்கள் பார்க்கணும் என்று சொன்னால் பிளமிங்கினுடைய இடக்கை விதி. பிளமிங்கின் இடக்கை விதி. இடக்கைன்ற முதல் 3 விரலையும் செங்குத்தாக பிடிச்சிங்கன்னு சொன்னால் இது காந்தப்புலத்தின் திசையையும், ரைட், சுட்டு விரல் வந்து காந்தப்புலத்தின் திசை. இது சுட்டு விரல் காட்டுற திசையா இருக்க போது இந்த இது வந்து பெருவிரல் நடுவிரல் காட்டுற திசையா இருக்க போது நடுவிரல் வந்து மின்னோட்டத்தின் திசையையும் காட்டியக்குள்ள கடத்தின் இயக்க திசையை வந்து பெருவிரல் காட்ட போது அப்ப இந்த கம்பியில வந்து கீழ் நோக்கின திசையில வைசெட் வந்து கீழ் நோக்கி அசைய போகுது. வைசெட் வந்து கீழ் நோக்கி அசைய போகுது. வைசெட் வந்து கீழ் நோக்கி அசையுது என்று சொன்னால் இந்த WX வந்து மேல் நோக்கின திசையில அசைய போகுது. ரைட், WX வந்து மேல் நோக்கின திசையில அசைய போகுது. அப்படி அசையக்குள்ள ஒரு விசை இணை உருவாகிறபடியா தான் இவர் என்ன செய்யற, ரொட்டேட் பண்ற. நீங்க இடக்கைய பிடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், காந்தப்புலம் வடக்கு தெற்காக காந்தப்புலம் இருக்க போது மின்னோட்டம் சற்றில இருந்து வை நோக்கி இருக்க போது, ரைட், மின்னோட்டம் வந்து சற்றில இருந்து வை நோக்கி இருக்க போது கடத்தியில விசை வந்து கீழ் நோக்கின திசையில தொலைப்பட போகுது. ரைட், இப்படித்தான் இருக்க போகுது. இங்க கடத்தியில விசை வந்து இப்படி இருக்க போகுது, கீழ் நோக்கின திசையில இருக்க போகுது. இப்படித்தான் இருக்கு. மற்ற பக்கம் இஞ்சால பாத்தீங்கன்னா இப்படி வரப்போகுது. இப்படி பாத்தீங்கன்னா மேல் நோக்கின திசையில விசை தொலைப்பட போகுது. ரைட், இதுல உங்களுக்கு முதலாவது விடை சரியான விடையாக இருக்கு. முதலாவது விடை. இது 34. செப்பு கம்பியின் ஒரு முனை சூடாக்கப்படுகிறது. செப்பில் வெப்ப பரிமாற்ற நிகழும் முறையை விவரிக்கும் சரியான விடை. செப்பு கம்பியில வந்து செப்பை பொறுத்தவரையில செப்பு கம்பியில ஒரு முனை சூடாக்கப்படுகிறது.
இந்த முனையில சூடாக்குறோம்னு சொன்னா இங்க வெப்ப கடத்தல் நடக்க போகுது. திண்மங்கள்ல வந்து கடத்தல் நடக்க போகுது. இந்த இடம் ஹீட் பண்ண படைக்கல இந்த இடத்துல இருக்கிற துணிக்கைகள் என்ன செய்ய போகுது? அதிரப்போகுது. இந்த இடத்துல இருக்கிற துணிக்கைகள் வந்து அதிர போகுது. அதிரக்கிற வீச்சம் கூட போகுது. இந்த துணிக்கைகள் அது அதிரும். அதிரக்கிற இயக்க சக்தி கூடும். இயக்க சக்தி அதிகரிக்கிற வீச்சம் கூடும். இப்ப வீச்சம் கூடைக்கு என்ன செய்ய போகுது? பக்கத்திலே இருக்கிற துணிக்கை வந்து வெப்பத்தை பரப்பும். படியாக வெப்பம் என்ன செய்யப்பட போகுது? கடத்தப்பட்டு கொண்டு போகுது. ரைட். இதுல படிப்படியா இந்த இடத்துல ஹீட் பண்றோம்னு சொன்னால் வெப்பம் என்ன செய்ய போகுது? அப்படியே படிப்படியாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதிகரிச்சு கொண்டு செல்ல போகுது. இது அந்த கிரேட் 7லயா 6 ஒரு பிராக்டிகல் ஒன்று பார்த்துருப்போம். இதுல மெழுக குத்தி மெழுகில குண்டூசியெல்லாம் குத்தி ஒரு பரிசோதனை. ஆரம்பத்துல வந்து ஹீட் பண்ணிக்கல அருகில இருக்கிற துணிக்கைகள் அருகே இந்த எங்க ஹீட் பண்றோமோ ஹீட் பண்றதுக்கு பக்கத்திலே இருக்கிற குண்டூசி வந்து விழும். அப்படியே போக போக படிப்படியாக விழுந்து கொண்டு போகும் என்றால் ஒரு தொடர்ச்சியான தன்மையாக வெப்பம் வந்து படிப்படியாகத்தான் என்ன செய்யப்பட போகுது? கடத்தப்பட போ கடத்தப்பட போகுது. விடையில பார்ப்போம். சக்தி கூடிய செப்பு மூலக்கூறுகள் குளிர்ந்த முனையிலிருந்து சூடான முனைக்கு நகரும். சக்தி கூடிய செப்பு மூலக்கூறுகள் சூடான முனையிலிருந்து குளிர்ந்த முனைக்கு நகரும். சக்தி அற்ற இலத்திரன் குளிர்ந்த முனையிலிருந்து சூடான முனைக்கு நகரும். சக்தி கூடிய சுயாதீன இலத்திரன்கள் சூடான முனையிலிருந்து குளிர்ந்த முனைக்கு நகரும். ரைட். கடத்தல் என்ற துணிக்கைகளினுடைய அதிர்வினால், ரைட், இங்க துணிக்கைகள் அசையாது. துணிக்கை என்ற அசைவினால் வெப்பம் கடத்தப்படுவதில்லை. துணிக்கைகளினுடைய அதிர்வினால் தான் வெப்பம் கடத்தப்பட போகுது. ரைட். துணிக்கையுடைய அதிர்வினால தான் வெப்ப கடத்தல் வந்து நடக்க போது பார்ப்போம். இதுக்கு ஒரு கால் அப்படியே இருக்க புத்தகத்தை எடுப்போம். வெப்பம் இதான் கடத்தல். திண்மத்தினூடாக வெப்பம் இடமாற்றப்படும் பிரதான முறை கடத்தல். இங்கு திண்மத்தினூடாக அணுக்கள் செல்வதில்லை. திண்மத்தினூடாக அணுக்கள் செல்வதில்லை. ஒரு உலோகத்தை கருதும் போது அதன் அணுக்கள் ஒரு குறித்த மத்திய அமைவை பற்றி அதிர்ந்து கொண்டிருக்கின்றன. ரைட். இதுல வந்து எந்த விடையும் கொடுக்கல. அது என்னன்னு சொன்னா இங்க ஒன்று நகர போறது இல்லை. ரைட். இங்க இலத்திரன்களோ அணுக்களோ வந்து என்ன செய்ய போற இல்லை, நகர போறதில்லை. சக்தியுடைய சுயாதீன இலத்திரங்கள் சூடான முனையிலிருந்து குளிர்ந்த முனைக்கு நகரம் என்ற இடம் அப்படியெல்லாம் நடக்காது. இது உண்மையா இங்க எப்படி வெப்பம், இதுல எந்த விடையும் இல்லை. இதுல உண்மையாவே வந்து எப்படி வெப்பம் கடத்தப்படுது என்று சொன்னால் துணைக்கைகளின் வந்து அதிர்வு இலத்திரன்கள் வந்து அதிகூடிய இயக்க சக்தியோட அலைஞ்சு திரிகிறதால இந்த வீச்சம் அதிகரிச்சு இந்த வீச்சத்தினூடாகத்தான் பக்கத்தில் இருக்க துணிக்கைகள்ல மோதி அந்த வெப்பம் அதிகரிக்குது ஒழிய மற்றபடி
ஒரு முனையில இருந்து அடுத்த முனைக்கு இலத்திரன்கள் மூவ் ஆகுறதால வெப்பம் கடத்தப்படவில்லை. இதுல எந்த விடையும் கொடுக்க இயலாது. Right. இந்த 35 ஒரு கப்பலில் இருந்து வரும் ஒலி மலையொன்றில் பட்டு எதிரொலிக்கின்றது. 4 செகண்ட்களுக்கு பின் கப்பல் உள்ள ஒரு மாலுமி எதிரொலியை கேட்கிறார். காற்றில் ஒளியின் வேகம் 320 மீட்டர் செகண்ட் -1. மலையிலிருந்து கப்பல் எவ்வளவு தூரத்தில் உள்ளது? 4 செகண்டுக்கு பிறகு வந்து காதுக்கு கேக்குதுன்னு சொன்னால் அப்ப போறதுக்கு 2 செகண்ட், இப்ப போறதுக்கு 2 செகண்ட், வாரத்துக்கு 2 செகண்ட், மொத்தமாக 4 செகண்ட். கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம், கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். கதி வந்து 320 வந்திருக்குது. நேரம் வந்து 2 செகண்ட், தூரம் கேள்வி 720, 640 மீட்டர், 640 மீட்டர் என்று வரப்போகுது. கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். அடுத்த வினா விளங்கி 35 விளங்கிட்டு என்னண்டு 2 செகண்ட் ஏன் எடுத்து விளங்கிட்டுதோ. அடுத்த தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஒரு அணுவில் நேரேற்றம் பெற்ற கருவும் அதனை சூழ பெரிய வெற்றிடமும் உள்ளது. ஒரு அணுவில வந்து நீரேற்றம் பெற்ற கருவும் அதனை சூழ பெரிய வெற்றிடம் உள்ளது. ஒரு அணுவை பொறுத்தல் அணு அப்படித்தான். அணுவின் மத்தியில அணுவின் மத்தியொன்றில வந்து கருவும் நீரேற்றம் பெற்ற கருவும் அதை சுற்றி பெரிய ஒரு இடைவெளியும் இருக்கு. அந்த இடைவெளியில அங்கங்கே இலத்திரன்கள் வந்து முகில்களாக அசைந்து கொண்டு திரிகின்றன. இலத்திரன்கள் கருவை சுற்றி அசைகின்றன. சரி, ஒரு மூலகத்தின் அணுகன் என்பது அம்மூலகத்தின் தனித்துவமான இயல்பாக. சரி, ஏனென்று சொன்னால் அணுவண்ணன்றது புரோத்திரன்களினுடைய எண்ணிக்கை. அணுவண்ணன்றது புரோத்திரன்களின் எண்ணிக்கை. ரைட், புரோத்திரன்களின் எண்ணிக்கை மாறாது, ஆகவே அணுவன் மாறாது. முதல் 3 கூற்றும் சரியானது. ஒரு மூலகத்தின் துணிவன் என்பது புரோத்திரன்களிலும் இலத்திரன்களிலும் கூட்டுத்தொகையாகும். பிழை, புரோத்திரன்களினதும் நியூத்திரன்களினதும் கூட்டுத்தொகை. 4வது விடை. 4வது விடை. அடுத்தது பாருங்க, 37வது கேள்வி. நீரின் மூலக்கூற்று சூத்திரம் H2O ஆகும். 18 கிராம் நீரிலுள்ள அணுக்களின் எண்ணிக்கை. இப்ப நீரினுடைய சார் மூலக்கூற்று திணிவை கண்டம் என்று சொன்னால் 2 ஹைட்ரஜன் சக 1 ஆக்சிஜன். 2 தர 1 சக 1 தர 16, சுருக்கி விட்ட வேண்டாம் 18. சார் மூலக்கூற்று திணி 18. ரைட், அப்ப அவகாதரோ மாறிலி, அவகாதரோ என்ன செய்தவர்? சாரண திணிவுக்கு அல்லது சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவை நாங்கள் அளந்தெடுத்தால், சாரண திணிவுக்கு சமனான திணிவை நாங்கள் அளந்தெடுத்தால் அதுல உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அவகாதரோ மாறிலிக்கு சமனாக இருக்கும். 18 கிராம் நீரில 6.022 தர 1023 H2O மூலக்கூறுகள் இருக்கும்.
O2H2O பொறுத்தவரையில O2H2O பொறுத்தவரையில ஒரு H2O பொறுத்தவரையில 3 அணுக்கள் இருக்கு. O2H2O 3 அணுக்கள் இருக்கு. அப்ப எங்களுக்கு 6.022 தர 1023 என்ற எண்ணிக்கையான H2O அதிண்ட 3 மடங்கு அணுக்கள் இருக்கு. ஆகவே இரண்டாவது விடை சரியான. சார் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டா அந்த 6.022 தர 1023 போடுவாங்க. மூலக்கூறுகளின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தனியா மூலக்கூறு கேட்டால் நீங்கள் 18 கிராம் நீரில் உள்ள மொத்த மூலக்கூறுன்னு சொன்னால் 6.022 தர 1023 சொல்லு. இதை அணுக்கள் என்று கேட்டபடியா தான் அணுக்கு 18 கிராமில் இருக்கிற அணுக்கள் என்று கேட்டபடியால் நாங்கள் ஒற்று நீர் என்று சொன்னால் O2H2O என்று சொன்னால் அதுல 3 அணுக்கள், 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனுமாக 3 அணுக்கள். இதே வந்து ஒரு 10 H2O இருந்திருந்தா 10 H2O 30 அணுக்கள் இருக்கும். இப்ப எங்கள்கிட்ட இருக்கிறது எவ்வளவு? 6.022 தர 1023. அப்ப வெள்ளத்திலேயும் எத்தனை அணுக்கள் இருக்க போகுது? அதனுடைய 3 மடங்கு அணுக்கள் இருக்க போகுது. இந்த 6.022 தர 1023 இதை சொல்வதற்கு சிரமம் என்றுதான் இதை ஒரு மூல் என்று சொன்னது. ஒரு மூல். 18 கிராம் நீரும் எத்தனை மூல்? ஒரு மூல். 18 கிராம் நீர் என்றது ஒரு மூல். மொத்த அணுமூல்கள் எத்தனை? 3 மூல். என்ன 18 கிராம் நீரில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அணு மூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அணு மூல்களின் எண்ணிக்கை அணுமூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 6.022 தர 1023 ஒரு மூல் என்றால் 3 தர 1 எவ்வளவு? 3 மூல். 3 தர 1 3 மூல். 3 அணுமூல்கள். 18 கிராம் நீரில் உள்ள அணுக்களின் மூல் எண்ணிக்கை வந்து 3 மூல். அடுத்து பாருங்க, படத்தில் ஒரு பாத்திரத்தின் அடியில் இணைக்கப்பட்ட ஒரு பந்து காட்டப்பட்டுள்ளது. இழை மற்றும் பந்து ஆகிய இரண்டும் நீரில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலை பற்றிய சரியான கூற்று. இப்ப இதுல வந்து உண்மையாகவே பந்து என்ன செய்யும்? மேல் நோக்கி போகத்தான் முயற்சி செய்யும். பந்து வந்து மேல் நோக்கி போறதுக்கு முயற்சி செய்யும். ஆனா இந்த இழை வந்து பந்து என்ன செய்யும்? மேல போக விடாமல் பிடிச்சு இழுத்து கொண்டிருக்கும். அதே நேரத்துல பந்தினுடைய நிறை வந்து கீழே தாக்கி கொண்டிருக்கும். இங்க எம்ஜி சக டி என்ற எண்ணத்துக்கு சமனா இருக்கும், ஜூவுக்கு மேலுதைப்புக்கு சமனா இருந்து கொண்டிருக்கும். ரைட். இதுல வந்து பொருளின் மீது செயல்படும் மேலுதைப்பு நிறையை விட அதிகமாகும். பொருளின் மீது செயல்படும் மேலுதைப்பு நிறையை விட அதிகமாகும். சரியாதான் இருக்கும். அதிகமாகும் பார்ப்போம். சரி. பொருளின் மீது செயல்படும் மேலுதைப்பு நிறைப்புக்கு சமனாக இருக்க இயலாது. 3 விசைகளின் கீழ் ஒரு பொருளின் சமநிலைக்கு எடுத்துக்காட்டு. இதுல வந்து நாங்கள் 3 விசை என்று சொல்ல மாட்டோம், 2 விசைகள் தான். 2 விசை. ஏன் 2 விசை என்று சொல்றோம் என்றால் இது கொஞ்சம் சிக்கலுக்குரிய விஷயம் தான். 3 விசை. 1
இதொன்று இதொன்று. ஆனா இந்த ரெண்டும் வந்து நிறையும் இழுவிசையும் ஒரே திசையில இருக்கு. நிறையும் இழுவிசையும் ஒரே திசையில ஒரே நேர்கோட்டிலே இருக்கு. இந்த ரெண்டையும் நாங்கள் ஒரு விசையாகத்தான் கருதுவோம். ஒரு விசையாக கருதினோம் என்று சொன்னால் எங்களுக்கு இது இரண்டு விசைகளின் சமநிலைக்குத்தான் வரும். சரி, ஏன்னு சொன்னா மூன்று விசைன்னு சொன்னா மூன்று விசைகளும் தாக்குற புள்ளிகள் வேற வேறையா இருக்கும். இது அப்படி இல்லை. இதுல வந்து இந்த ரெண்டு விசைகளும் ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில தொழிற்படுது. இந்த ரெண்டும் வந்து விளைவில் விசையாத்தான் எங்களுக்கு இங்க காட்டப்போகுது. இது வந்து பிழையா இருக்கும். பொருளின் மீது செயல்படும் மேலதிர்ப்பு இடம்பெயர்ந்த நீரின் நிறைக்கு சமனாக இருக்காது. பொருளின் மீது செயற்படும் மேலுதைப்பு நீரின் நிறை, அது பிழை. இதுல வந்து முதலாவது விட தான் சரியான விடையா இருக்கு. முப்பத்தி 9. கீழே தரப்பட்ட அட்டவணையில் சில இழையங்களும் அவற்றின் செயல்பாடுகளையும் காட்டுகின்றது. மேலணி இழையம் சரியான தொடர்பு கேட்டுக்கிட்ட. மேலணி இழையம் வந்து பாதுகாத்தல். மேலணி இழையம் வந்து பாதுகாத்தல். பாதுகாப்பு வெறும், தூண்டலை பெற்றுக்கொள்ளல் வெறும், சுரத்தல் வெறும், அகத்துறிஞ்சல் வெறும், வடித்தல் வெறும். 5 தொழில்கள் மேலணி இழையங்களுக்கு இருக்கு. அப்ப இதுல வந்து பாதுகாப்பு வருது. ஏஜி தொடர்பு. ஏஜி. குருதி இழையம். குருதி இழையம் வந்து பாதுகாப்புக்கும் வரும். ரைட். குருதி இழையம் வந்து பாதுகாப்புக்கு வரும். பிஜி என்ற விடை இருக்கா? ஒரு இல்லை. தசை இழையங்கள் அசைவு, சிஇ. நரம்பிழையங்கள் கடத்தல், டிஹெச். நரம்பிழையங்கள் வந்து கணத்தாக்கங்களை கடத்தா போதும். மூன்றாவது விடையும் 4வது விடையும் கொடுக்க முடியும். 3வது விடையையும் 4வது விடையும் கொடுக்க. இதுல குருதி இழையங்களை பொறுத்தவரை குருதி இழையங்களும் வந்து கடத்தலையும் மேற்கொள்ளும். போசனை பதார்த்தங்கள் போன்றவற்றை கடத்துற வேலையில குருதி இழையம் வேலை செய்யும். நரம்பிழையங்கள் வந்து கணத்தாக்கங்களை கடத்தா போகுது. இந்த கடத்தல்ன்றத நாங்கள் அத பதார்த்த கடத்தலுக்கும் நரம்பு கணத்தாக்க கடத்தலுக்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப இந்த நரம்பிழையம் கடத்தல்ன்றதை விட்டாலும் இந்த பியும் எச்சையும் ஏயும் ஜியையும் விடையாக கொடுக்க முடியும். 2 4. அடுத்தது பின்வருவனவற்றில் எது சுற்றுச்சூழல் நேயமான மின்சார உற்பத்தி? சுற்றுச்சூழல் நேயமானது கடலலை சக்தி. கடலலை சக்தியை பயன்படுத்துறது வந்து சூழல் நேயமானதாக இருக்க போகும். அணுக்கரு சக்தி, டீசல், நிலக்கரி, இந்த மூன்றுமே வந்து சூழல் நேயமற்றது. சூழல் நேயமான வந்து கடலலை சக்தி மூலமான மின் உற்பத்தி. இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு இந்த கொழும்பு கல்வி வலயத்தினுடைய மாதிரி வினாத்தாள்.